உண்டியல் மாதிரி சேமித்து வைக்கிறது அந்த காலத்தில் நாங்கள்லாம் செஞ்சோம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விலைவாசியில் நம்ம தூங்குற போது கூட மனுஷன் சம்பாதிச்சாலும் நம்ம மணி மேக்ஸ் மணியாக இருக்கணும். வெறும் மணியாக இருந்தால் நோ யூஸ். உங்ககிட்ட ஒரு 500 rupees இருக்குன்னா அது நீங்கள் 5000 ஆக்குவீங்கன்னா எப்படி ஆக்குவீங்க சார்? அந்த மேஜிக் சொல்லுங்கள். ஒவ்வொரு தரமும் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற போது பெட்ரோல் வந்து 107 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். நீங்கள் 1 லிட்டரோ 2 லிட்டரோ கூடுதலாக பெட்ரோல் போட்ட மாதிரி நினச்சிக்குங்க. நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை மணி சேவ் பண்ணுறதுல வந்து மக்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும் சார்? நம்ம சீக்ரெட் சொல்லுங்கள். அன்றாட தேவை போக சேமிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. வெறும் சேமிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, முதலீடாகவும் இருக்கணும். ஒரு எறும்பினுடைய எடை 2 to 2.5 மில்லிகிராம். தூக்கிட்டு போகிற அரிசியினுடைய எடை பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் அல்லது 2 கிராம்ஸ். தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த கோபி சுதாகரில் வந்து வாங்குற சம்பளம் இப்போ 25,000, ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 32,000 மேலே இருக்கும். டெபிசிட் பட்ஜெட். அப்போது நம்மளுடைய அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கு டெய்லி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அது 3 வருஷம் ஆச்சான். அவர் சாப்பிட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சு சேமிப்பு பண்ணி அதில் ஸ்டாக்ஸ் வாங்கி அந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக பண்ணியிருக்காரு. 5 சென்ட் வாங்கினா 20 லட்ச ரூபாய்க்கு எப்படியோ வாங்கிட்டீங்க. ஏதோ லோனு இனம் போட்டு வாங்கிட்டீங்க. ஒரு காலப்போக்கில் அது லோன் முடிஞ்சது, ஒரு 5 வருஷத்தில் கட்டிட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 3-fold ஆகிருக்கு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் விலை கம்மியாக இருக்க பக்கம் வாங்குங்க. அப்போ வாங்குற போது ஒரு சைட்டு வாங்குறது போல வசதி இருந்தால் 2 சைட்டு வாங்க. எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை சார் நான் 20ல் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசுல ஜாலியாக இருக்கேன்னா அப்போ 60ல் நீங்கள் கஷ்டப்படணும். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானர் கோ விஸ்வநாதன் அவர் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். தீபாவளி எல்லாம் சிறப்பாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சிறப்பாக போச்சு. அருமை. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக போக போகிறோம். மக்களுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம், எப்படி அதை கையாளணுன்றதை இந்த நேர்காணலில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மணி சேவ் பண்ணுறதுல வந்து மக்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும் சார்? நம்ம சீக்ரெட் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை. பொன் பொருள் நிலம் எல்லாமே சேர்ந்ததுதான் பொருள். ஒரு சாதாரண மனிதன் அன்றாட தேவை போக சேமிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. வெறும் சேமிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, முதலீடாகவும் இருக்கணும். ஒரு எறும்பினுடைய எடை 2 to 2.5 மில்லிகிராம். தூக்கிட்டு போகிற அரிசியினுடைய எடை பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் அல்லது 2 கிராம்ஸ். தன்னுடைய சக்திக்கு மீறி எறும்பு தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்காக தன் புற்றில் கொண்டு போய் சேமித்து வைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக. ஒரு எறும்பு எதிர்காலத்துக்கு சேமிப்புக்கும் பொழுது நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் நம்ம ஏன் சேமிப்பு வழக்கத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நியாயமான கேள்வி வரும். பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு திறமை. சம்பாதித்த பணத்தை செலவழிப்பது என்பது திட்டமிடல். அந்த திட்டமிடல் சரியாக இருந்தால் அதனுடைய அவுட்புட், பொட்டென்ஷியல் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். புரியுது. இருக்கிற விலைவாசியெல்லாம் நான் எங்கே சார் சேமிக்கிறது? சம்பளமே பத்த மாட்டேனுது, நான் எங்கே சார் போய் சேமிக்கிறதுனா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. ஆமாம், நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தோம். அந்த கோபி சுதாகரில் வந்து வாங்குற சம்பளம் இப்போ 25,000, ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 32,000 மேலே இருக்கும். டெபிசிட் பட்ஜெட். அப்போது நம்மளுடைய அன்றாட தேவைகள், ஆடம்பர செலவுகள்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம குறைக்கக்கூடியது. சாப்பிடாமல் இருக்க முடியாது. அன்றாட உபயோகிப்பு செலவுகள், மளிகை பொருட்கள், சில பேசிக் நம்மளுடைய உபயோகிக்கும் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா. 12,000 ரூபா கொடுத்து ஷூ வாங்கி போட்டுக்கிறத விட 3,000 ரூபாய்க்கு ஷூ போடலாம். பட் நீங்கள் உடனே சொல்லுவீங்க பிராண்டு அப்படிம்பீங்க. பிராண்டு இருக்குது, நமக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டால் சின்ன சின்ன செலவுகளை குறைத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேமிக்கணும். இப்போ ஞாபகம் வருதுங்க, ஒரு நண்பர் பேசினார். அவர் சிறுக சிறுக சேமித்து அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கு டெய்லி சாயந்தரம் இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அது 3 வருஷம் ஆச்சான். அவர் சாப்பிட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சு சேமிப்பு பண்ணி அதில் ஸ்டாக்ஸ் வாங்கி அந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக பண்ணியிருக்காரு. அவருக்கு அது எனக்கு தேவையில்லை சார், எனக்கு டீ காஃபிலாம் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, மத்தியானம் நல்லா சாப்பிட்றேன், காலையில் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் பண்ணினேன்னு சொன்னார்.
நல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பர். இது ஒரு சேமிப்பு வகை. வாங்குற சம்பளத்தில் இந்த பாக்ஸ் இருக்கும், ஒண்டியல் மாரி ஒன்று, நம்ம ஒரு 500 ரூபா போட்டு அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேவ் பண்ணி தான் என்னோட பொருட்கள், ஃபோனாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ரீசெண்டாக கூட வாங்கினேன். நான் இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சு என்னால் தேவைப்படுறதை வாங்க முடியுது. அதுவும் ஒரு பெஸ்ட் சேவிங்ஸ் தானே சார்? கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் 2 ரூபா கொடுத்து குழந்தைகளுக்கு பலூன் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அந்த பலூனுடைய காஸ்ட் இன்றைக்கி 20 ரூபா இல்லையா? ஆமாம். இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டு தானே இருக்குது. இப்போ தேவைகளும் அதிகமாகிட்டு இருக்கிற காலத்தில் அந்த அளவுக்கு நமக்கு சம்பளம் ஏறுதானா சற்று கேள்விக்குறி. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பெட்டியில் போட்டு உண்டியல் மாதிரி சேமித்து வைக்கிறது அந்த காலத்தில் நாங்கள்லாம் செஞ்சோம். ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபி, ஈக்விட்டி மார்க்கெட்டு, கோல்டு பிசி, நிஃப்டி பிஸ்லாம் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. அப்போ நாங்கள் அந்த மாதிரியான சேமிப்பு செஞ்சோம். இன்றைக்கி தான் உங்களுக்கு பணத்தை பெருக்கக்கூடிய சில நிறையா யுக்திகள், பாதுகாப்பான யுக்திகள்லாம் இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டுட்டு யாரோ செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு சொன்னால் அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. அது உங்களுடைய அறியாமை அல்லது கற்றுக்கொள்ளாமல் எடுக்கப்பட்ட முடிவினுடைய விளைவுகள். அது ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்போது உங்களுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை வந்து சேமிப்பாக வைக்கிற போது நீங்கள் சேமித்து வச்சதை எடுத்தீங்க, ஒரு பைக் வாங்கினேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மூலதனமாக போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பணம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நம்ம ஸ்கூல் படிக்கிற நல்லா பார்த்துருப்போம். 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் படிக்கிறோம். நானும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். எனவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். சொல்லுவாங்க, இந்த நோட் புஸ்தகம், புது நோட் புஸ்தகம் வாங்கினாக்கா அந்த மயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுடுவோம். யாரோ சொல்லியிருப்பாங்க, இந்த மயிலை வைப்பா அது குட்டி போடும். அப்போது அந்த ஸ்கூல் படிக்கிற நாள்லேயே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, மயில் இறகு வச்சா குட்டி போடும், அந்த குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட். தட் இஸ் காம்பவுண்டிங். அந்த ஆஸ்பெக்டை நமக்கே அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் நம்ம வயசாகி சம்பாதிக்கிற போது கால சூழ்நிலையில் அதெல்லாம் பின்பற்ற தவறிட்டோம். அது நடக்காத காரியமாக இருந்தாலும் இன்று உங்களுடைய சேமிப்பை இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணால் நடக்குது. உங்களுடைய கேள்வியில் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம்ங்கிறதுக்கு இனி வருங்காலத்தில் அப்படி செய்யுங்க. ஓகே, எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போடலாம். பங்கு சந்தையை பற்றி நன்கு தெரிந்தால் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு பகுதி போடலாம். பாண்டு மார்க்கெட்டில் போடலாம். பாண்டு அல்லது என்எஸ்சி அல்லது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது அந்த சேமித்த பணத்தை மூலதனமாக வைத்து அதை காம்பவுண்டிங் ஆஃப் மணிம்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விலைவாசியில் நம்ம தூங்குற போது கூட மனுஷன் சம்பாதிச்சாலும் நம்ம மணி மேக்ஸ் மணியாக இருக்கணும். வெறும் மணியாக இருந்தால் நோ யூஸ். சார், இப்போ வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இது மூணுமே நீங்கள் ரேங்கிங் கொடுக்கணும். 1, 2, 3 ரேங்கிங் கொடுக்கணும்னா எந்த வரிசையில் கொடுப்பீங்க? இது மூணுத்தையும் எதுக்காக அந்த வரிசைப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்கள் சார். மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாக போகாதும்பாங்க எங்கள் ஊரில் பெரியவங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்டை நீங்கள் வந்து கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு அசட்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அதனுடைய விலை வேறு. அதேமாரி இடம், ரியல் எஸ்டேட்டு நல்லா பூஸ்ட் ஆகி வந்திருக்கு. இங்கே ஒரு விட்டு தள்ளி ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தா கூட அந்த அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பக்கத்தில் இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி வருது, ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிடும், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஏற்றுவாங்க. அப்போ அதுவும் க்ரோத் ஆகிடும். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூழ்நிலை காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அலோகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. மியூச்சுவல் ஃபண்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்டுலையும் போட முடியாது. நமக்கு தேர்ந்தெடுக்கணும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய பங்களிப்பு என்ன. வெறும் 5 ஸ்டார் 3 ஸ்டாரை மட்டும் போய் பார்த்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது நாட் அட்வைசபிள். புரியுது. அதுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. சார், நான் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பகுதியை வந்து நான் ஈக்விட்டியில் பண்ணிட்டேன், ஒரு பகுதியை வந்து கமாடிட்டியில் பண்ணிட்டேன், எதர் கோல்டு அல்லது இந்த மாதிரி ஏதாவது பிசி இந்த மாதிரி பண்ணிட்டேன், இன்னொரு பகுதியை வந்து எங்கள் சார் ஒருத்தர் சொன்னார் பாண்டில் கொஞ்சம் பண்ணிட்டேன், 3 பண்ணியாச்சு, 4ஆவது இதில் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். இதுக்கு பேர் தான் சார் டைவர்சிஃபிகேஷன் அவர் சொன்னார். அதனால் ஏதாவது 3 ஏறி இருக்கிற போது 1 இறங்குற போது என்னுடைய கேபிட்டல் வந்து அதிகமாக சரிய வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு டீலர்கிட்ட கேட்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா, ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கெலாம் நல்ல கைடன்ஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது நீங்களும் பண்ணுவீங்களா சார்? உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு என்ன டீட்டெயில்ஸ் சொன்னாலும் நானும் ஐ வில் கைட் யூ. இந்த மாதிரி அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு 4 கேட்டகரியில் பண்ணணும். அப்படி பண்ணினால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு காம்பவுண்டிங் பொட்டன்ஷியல் அவுட்புட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ அந்த டாப் 3ல் வந்து அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபஸ்ட் இடத்துல வைக்கலாமா? நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து அந்த 2க்கும் கொடுக்கும். சார், நீங்கள் ஒரு சேலரி பீப்புள் ஆகிட்டீங்க, முதல்ல உங்களுக்கு இருக்க இடம் வேணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஒரு வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க.
சரி அதெல்லாம் சார் நீங்கள் இருக்கிற இதில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார், நான் எஸ்ஐபி பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், அதே பொருள்னாலும் போகிறோம். என்னுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது 2 ப்ரியாரிட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஸ்விட்ச் ஓவர் மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதையும் பண்ணலாம். எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, ஒரு 5 சென்ட் வாங்கினா 20 லட்ச ரூபாய்க்கு எப்படியோ வாங்கிட்டீங்க, ஏதோ லோனு என போட்டு வாங்கிட்டீங்க. இப்போ எல்லாத்துக்குமே இடத்துக்கும் லோன் தராங்க எல்லா பேங்க்லையும். வாங்கிட்டீங்க, ஒரு காலப்போக்கில் அது லோன் முடிஞ்சது, ஒரு 5 வருஷத்தில் கட்டிட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 3-fold ஆகிருக்கு. கொடுத்துருங்க, கொடுத்துட்டு மறுபடியும் விலை கம்மியாக இருக்க பக்கம் வாங்குங்க. சூப்பர். அப்போ வாங்குற போது ஒரு சைட்டு வாங்குறது போல் வசதி இருந்தால் 2 சைட்டு வாங்குங்க. 2 சைட்டு வாங்கி ஒன்றில் வந்து விற்றுட்டு அதுலேயே வீடும் கட்டலாமே. இப்போ வீட்டு வாடகையை இஎம்ஐயாக கட்டலாம் இல்லையா? அது மாதிரி நிறையா கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஓகே சார், அது மாதிரி செய்யலாம். டிப்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு 500 rupees இருக்குன்னா அதை நீங்கள் 5000 ஆக்குவீங்கன்னா எப்படி ஆக்குவீங்க சார்? அந்த மேஜிக் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக பைக் வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடுவீங்க இல்லையா? போடு. ரொம்ப எளிமையானது. அதோட ஒன்று சீப்பாக சொல்கிறேன். நீங்களாவது 500 ரூபா சொன்னீங்க, அதோட நான் எளிமையாக சொல்கிறேன். ஆனால் நினச்சி செய்யணும். இமேஜின் தான் இது. சூப்பர். இமேஜின்னா பட் பொருள் வந்து இமேஜின், ஆக்டிவிட்டீஸ் ரியலாக இருக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக பைக் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 லிட்டரு அல்லது 5 லிட்டர் அடிப்பீங்க, இல்லை 2 நாளைக்கு ஒருக்க 2 லிட்டரு டியூ டு ஒர்க்கு அந்த மாதிரி அடிப்பீங்க. ஒவ்வொரு தரமும் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற போது பெட்ரோல் வந்து 107 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 லிட்டரோ 2 லிட்டரோ கூடுதலாக பெட்ரோல் போட்ட மாதிரி நினச்சிக்குங்க. நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை உடனே ஒரு ஐஓசி ஸ்டாக்கோ பிபிசிஎல் ஸ்டாக்கோ வாங்குங்க. மாதத்துக்கு எத்தனை ஸ்டாக் வாங்குவீங்க? ஒரு 10 வாங்குவீங்களா? ஐஓசி நான் ரெக்கம் பண்ணல, ஒரு சேமிப்புக்காக ஒரு உதாரணம் சொல்ல. ஐஓசி ஸ்டாக்கு ஓரளவுக்கு ஜென்யூனான கவர்மெண்ட் ஓரியன்ட், தட் இஸ் நவரத்னா ஸ்டாக். அது மாதிரி அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஸ்டாக்கு. இது வந்து அன்றாட தேவைகள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஒரு கேஸோ பெட்ரோலோ டீசலோ இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயர் லோ வந்து 92, அதிகபட்சம் 192. நீங்கள் 2 ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு, மாதத்துக்கு ஒரு 8-10 வாங்குவீங்களா? வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க? 120 வாங்குவீங்களா? 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 600 ஆச்சா? இந்த 600க்கு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டு. வருஷம் இது டிவிடெண்ட் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட், நாட் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் தருவாங்க. அப்போது 100 ஸ்டாக்குக்கு 800 ரூபா அது வந்துருதா? அப்போ அதுக்கு மறுபடியும் அதே ஸ்டாக் வாங்குங்க. வேறு எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் மார்க்கெட்டை பற்றி நான் தெரியாது, நான் யாரையும் நம்பலை, நான் இது மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் இது மாதிரி ஒரு சேமிப்பு பண்ணி நான் மணியை டெவலப் பண்ணுறேன். ஒரு 500க்கே இல்லை, ஒரு 150 ரூபா இருந்தாலே 200-300 ரூபாய்க்கு இது ஒரு மாதிரி சமாச்சாரம். இப்படி ஒரு சேமிப்பு பண்ணால் ஒரு 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த சிஆர்ஜிஆர் வரும், டிவிடெண்ட் வரும், ஸ்டாக்கு ஓரளவுக்கு ஏறுற போது கையில் அசட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டா வித்துடலாம். இது ஒரு அருமையான சேவிங்ஸு. இது ஒருத்தர் நண்பர்கிட்ட சொன்னேன், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாரு, 702 ஸ்டாக்கு ஐஓசி வச்சுருக்காராம். அவர் போகும்போது பெட்ரோல் அடிக்கிறப்பெல்லாம் 1-2 வாங்குவார். அவருக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவரே பண்ணி என்ன பண்ணிட்டாரு, வண்டி விட்டு பங்கை தாண்டினோடனே அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு உடனே ஆர்டர் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அது சிஸ்டமேட்டிக் வரணும். இதுதான் எஸ்ஐபின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். சரி சார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சார், நீங்கள் பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆர்டர் சொல்லிட்டீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பர்கர் சொல்லிட்டீங்க, நான் வரேன், எனக்கு நீங்கள் தருவீங்களா மாட்டீங்களா? கர்ட்டசி தந்துதான் ஆகணும். நான் வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு உண்டான காஸ்ட்டுக்கு அதுக்கு வாங்குங்களேன். 2 ஐஓசியை வாங்கலாமே, இல்லை ஒரு பிபிசிஎல் வாங்கலாமே, ஒரு எஸ்பிசிஎல் வாங்கலாமே, இல்லை ஒரு கோல் இண்டியா வாங்கலாம், ஒரு கனரா பேங்க் வாங்கலாம். இதெல்லாம் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக். நான் சொல்கிறதெல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையில் மணி மேக்ஸ் மணியாக இருக்கணும். இந்த இமேஜினேஷன்லாம் நமக்கு சேவிங்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ நான் வந்துட்டேன், வரல, வந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒன்று கொடுப்பீங்க இல்லையா? வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு சேவிங்ஸாக போடுங்க. எப்படி பெட்ரோல் அடிக்கிறவங்களாம் 1 லிட்டர் 2 லிட்டர் கூட தொகையை எடுத்து வாங்குறீங்க இல்லையா, அடித்த மாதிரி நினச்சிக்கிட்டு அது மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் சேவிங்ஸ். ஏன் சார் ஒரு எறும்பு கதை சொன்னோம் இல்லையா? எறும்பு கதையெல்லாம் நிஜம். இந்த எறும்புலாம் அவ்வளோ சேமிக்கிற போது நம்ம வந்து இவ்வளோ விஷயம், எவ்வளோ தேவைகள் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை சார் நான் 20ல் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசுலாம் ஜாலியாக இருக்கேன்னா அப்போ 60ல் நீங்கள் கஷ்டப்படணும். 20ல் சேமிப்பும் முதலீடும் இருந்தால் 60ல் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே சார், இந்த நேர்காணல் நம்மகிட்ட நிறையா சேவிங்ஸ் பற்றி சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலை பார்க்கலாம். அதே மாதிரி மக்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இல்லை எனக்கு உடனே வேணும், எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, உடனே ஆன்சர் வேணும்னா கீழே சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இதில் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா, சேமிப்புக்கான வழிவகைகள் அனாவசிய செலவை குறைக்கிறதுக்காகவும் அது ஒரு யுக்திக்காகவும் தான் சொன்னேனே தவிர உங்களுடைய பர்சனல் மேட்டரில் இதை சாப்பிடக்கூடாதுனோ அல்லது வந்து அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்தெல்லாம் நான் எதுவும் சொல்லலை.
புரியுது. இப்படியெல்லாம் பண்ணினெல்லாம் சேமிப்புலாம் இன்னும் நிறைய ஐடியா இருக்குது. உங்களுக்கு சேமிப்புக்குன்னு ஐடியா தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா நம்பர் இதில் இருக்குது. நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.